ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து புதிதாக ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது, ரிசல்ட் பார்க்குறது எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பழைய வெப்சைட்டில் நீங்கள் எஸ்எஸ்சிக்கான ஓடிஆர் வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த புதிய வெப்சைட் மூலமாக நீங்கள் புதுசாக வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸை க்ரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம புதிய வெப்சைட் மூலமாக ஓடிஆர் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். மொத்தமாக நீங்கள் 4 ஸ்டெப்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். Do you have a ஆதார் கார்டு? ஸோ உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. வெரிஃபை ஆதார் கார்டில் திரும்ப அதே ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, ஆதார் கார்டு கொடுப்ப விருப்பம்லாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு கீழே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ், எம்ப்ளாயர் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஸ்கூலுக்கான ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கேட்டிருந்தால் அந்த டாக்குமெண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கான நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேன் கார்டுனா பேன் கார்டுக்கான நம்பரை கொடுங்க, ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி கார்டுக்கான நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகபட்சமாக ஆதார் கார்டு இருக்கவங்க ஆதார் கார்டு நம்பர் கொடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சென்ட்ரல் போஸ்டில் கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ டு யூ ஹேவ் ஆதார் கார்டில் போய்ட்டு எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபை ஆதார் கார்டில் போயிட்டு திரும்ப அதே ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக ஆதார் கார்டு நம்பரை கொடுக்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தால் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் நேமில் போயிட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி உங்களுக்கான நேமை எக்ஸாக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு எழுத்து கூட மாறாமல் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. வெரிஃபை நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் நேமை நீங்கள் மென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் 2 தடவை நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஹாவ் யூ எவர் சேஞ்ச் நேம்? ஸோ இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி நேம் சேஞ்ச்மெண்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இது வரைக்கும் நேமே சேஞ்ச் பண்ணதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸே இருக்கட்டும், வேறு எதையும் நீங்கள் மாற்றம் வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை ஜெண்டரில் போயிட்டு அகைன் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் 10th மார்க் ஷீட்லேயே எப்படி இருக்கோ சேம் அதேமாரி தான் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கேலண்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. வெரிஃபை ஃபாதர் நேமில் போயிட்டு திரும்ப ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு வெரிஃபை மதர் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் மதர் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 10th எஜுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்கூல் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ஸ் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை மெட்ரிகுலேஷனில் போயிட்டு திரும்ப நீங்கள் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி ஃபில் பண்ணுங்கள், ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th ரோல் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ரோல் நம்பர் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஸோ ரோல் நம்பர் இருக்கவங்க ரோல் நம்பர் ஃபில் பண்ணுங்கள், இல்லாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கான இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இயர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க.
10th பாஸ் பண்ணதுக்கான இயரை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங்கில் போயிட்டு திரும்ப நீங்கள் 10th எப்போ முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் 2 times வெரிஃபை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அதிகபட்ச கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் அதிகபட்சமாக என்ன படிச்சிருக்கீங்க, 10th 10th கொடுங்க, 12th 12th கொடுங்க, டிப்ளமா, டிகிரியா, ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. திரும்ப வெரிஃபைல போயிட்டு அதிகபட்ச கல்வி தகுதியை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஓடிபி வந்து சென்ட் ஆகும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு பக்கத்தில் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், ஓடிபி வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே ஃபைனலாக உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடிக்கும் கண்டிப்பாக ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ இருக்கிற மெயில் ஐடி யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணினாவே ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடேட் கேட்கும். நீங்கள் வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அகைன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி இருக்கும். அப்படி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் 14 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டினியூன்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து பார்த்தா மெயிலுக்கு எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை உங்களுக்கு எஸ்எம்எஸில் பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணாமல் இருக்கும். பாஸ்வேர்டு கண்டிப்பாக மெயிலுக்கும் நார்மல் மெசேஜுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து உங்களுக்கு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசாக வந்து பார்த்தா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்கள் மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்க்கும் ஓல்டு பாஸ்வேர்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ். இந்த மிக்சரப்பாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண என்ன பாஸ்வேர்டோ சேம் அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கீழே ஒரு சில செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு சில பர்பஸ்க்காக வந்து கேட்டிருப்பாங்க. 2 செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் பிடிக்குதோ அந்த கொஷினை சைட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை சைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. நான் ஸ்கூல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன் என்னன்றத. அதேமாதிரி செக்யூரிட்டி கொஷின் 2ல் போய்ட்டு ஏதாச்சும் இன்னொரு கொஷின் சைட் பண்ணிட்டு ஸோ எங்கே பிறந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சரை ஃபில் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தா ஒரு பர்பஸ்க்காக கேட்டிருக்காங்க. சைட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். திரும்ப வந்து பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப உங்களை லாகின் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அகைன் திரும்ப உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தால் சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்யூனிட்டி கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, யூஆர்ஆன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கம்யூனிட்டியை சைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் ஓபிசியை தாராளமாக வந்து சைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மத்திய அரசு சார்பாக எல்லா எக்ஸாமே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசி, எம்பிசி, டிஎன்சி நீங்கள் மட்டும் ஓபிசி கேட்டகரி கொடுத்துக்கோங்க. ஓகே, வெரிஃபை கேட்டில் போயிட்டு அகைன் உங்களுக்கான கேட்டகரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல ஏதாச்சும் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது, மச்சம் எங்கே இருக்குது, தழும்பு எங்கே இருக்குன்றத ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸை மார்க் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க.
டிசியில் பார்த்தா கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்து உங்களுக்கான அங்க அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்குது, மச்சம் தழும்பு இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்குன்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள், அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் எவ்வளோ பர்சன்ட் யாராலும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளினா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் காலில் போயிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸை கொடுத்துருக்காங்க, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம். இதில் வந்து கம்மாவோ ஃபுல் ஸ்டாப் எதுவுமே வைக்க முடியாது. நீங்கள் கண்டினியூ உங்களுக்கான அட்ரஸை அப்படியே நீங்கள் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊருக்கான பின்கோடு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை வேறு அட்ரஸுக்குனா நீங்கள் வேறு அட்ரஸை மேலே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக டிக்ளரேஷன் பேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஓடிஆர்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்ற மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தா மேலே பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கொடுத்துட்டு டிக்ளேர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். உங்கள் டிக்ளரேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டு வந்துருச்சு. இந்த மாதிரி டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டாவே உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறதால எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமாக உங்களுக்கான ஒன் டைம் ரேஷனில் போய் நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே கீழே வந்தால் நீங்கள் எக்ஸாம் எவ்வளோ எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்க, அட்மிட் கார்டு வந்திருக்கா இல்லையா, ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்றதுலாம் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும். அதில் போய் நீங்கள் அப்ளை கொடுத்து உங்களுக்கான ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலம் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒன் டைம் ரேஷன் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஓடிஆர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒன் டைம் ரேஷன் இப்போயே கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஸோ இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கப்புறம் எந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்தாலும் சரி இந்த ஒன் டைம் ரேஷன் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.